ஹாய் ஹலோ வெல்கம் டு க்யூட் கார்னர். நம்ம இன்றைக்கி குஸ்கா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள். இதுக்கு தேவையான பொருள் ஒரு 5 வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். தக்காளி ஒரு 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். அப்புறம் இந்த அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கொத்தமல்லி, புதினா. நீங்கள் இது நிறையா போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஒரு 5-6 பச்சை மிளகா. அரிசியை கழுவிட்டு ஊற வச்சு பிரியாணி ரைஸை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான மசாலா ரெட் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் தயிர் போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை தாளிக்கிறதுக்கு போட்டிருக்கோம். அதில் நம்ம இந்த நீட்டாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுப்போம். நல்லா வதக்கிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துப்போம். முதல்ல இதை நல்லா வதக்கிக்கலாம். வேணால் நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குங்க, சீக்கிரம் வதங்கிடும். டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு வேணாலும் போட்டுக்கோங்க, இல்லை கொஞ்சம் வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். 100 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம். போட்டு இது நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி எடுத்து போட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கணும். இது நம்ம இந்த மிளகாயும் போட்டு வதக்கிக்கலாம். இந்த மிளகாய் வெங்காயம் போட்டுட்டு கூட போட்டுடலாம். இது ரொம்ப காரமாக இருக்குது, நான் அதனால் கொஞ்சம் பொறுமை லேட்டாக தான் போடுறேன். கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்ததுன்னா வெங்காயம் போட்ட உடனே மிளகாயை போட்டு வதக்கிடுங்க. ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது காரம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி புதினாவையும் இதிலே போட்டு வதக்கிடலாம். சும்மா லைட்டாக கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வதக்கினா போதும். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம மிளகா போட்டிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் பார்த்து கம்மியாக போட்டுக்கலாம். கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். போட்டு இது கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் லைட்டாக வதக்குங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், லைட்டாக வதக்கிப்போம். சும்மா ஒரு நிமிஷம் வதக்குனா போதும். ரொம்ப வதக்குனா அது டேஸ்ட் மாறிடும். அதனால் அந்த அளவுக்கு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம தயிர் போட்டுக்கலாம். அதில் இங்கே இப்படி தான் இருக்குது தயிர், அதனால் நான் இப்படி போட்டிருக்கேன். நீங்கள் கட்டி தயிராக இருந்தால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிப்போம். 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். 1 கப்புக்கு 2 கப்பு கணக்கு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4 கப்பு தண்ணி ஊற்றிப்போம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம். அரிசியை போட்டு கொஞ்ச நேரம் அரிசி தாகி வரட்டும். நல்லா தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் சுண்டி வரட்டும், பாதி வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தம் வச்சிடலாம். இந்த அளவுக்கு தண்ணி வற்றினோன்னே நம்ம தம் வச்சிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு
மேலே ஒரு தட்டு போட்டு கொஞ்சோண்டு தண்ணி வச்சுருக்கேன். நான் சும்மா வெயிட்டுக்காக தான் வச்சுருக்கேன். நீங்கள் வேறு எதுவுமோ வெயிட்டுக்கு வச்சுக்கலாம். நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். 20 நிமிஷம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். 20 மினிட்ஸ் கழித்து நம்ம இப்போ இதை எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணுன்னா இப்போ இது மேலே முந்திரி வேணால் தொலைச்சி போட்டுக்கலாம் தேவைப்பட்டா. இல்லைன்னா இதை அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். ரைத்தாவோட வச்சு சாப்பிட வேண்டியது தான். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம லஞ்ச் பாக்ஸ் கூட இதை கொடுத்து அனுப்பிச்சிடலாம். தேங்க்யூ.